அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹும். இன்றைக்கான வீடியோவில் வருமானம் பெறவும் கவலை நீங்கவும் இந்த 3 திருநாமங்கள், அல்லாஹ்வின் திருநாமங்கள் பார்க்க போகிறோம். சில நேரங்கள் நம்ம சுற்றி 1000 பேர் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய தனிமையை உணர்வோம். நம் கஷ்டத்தை யாராவது கேட்க மாட்டாங்களான்னு நம்ம மனசு இயங்கும். அப்படி தவிக்கும் போது தான் அல்லாஹ்வே அந்த 99 பேர்கள் நமக்கு மருந்தாக அமையுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த 99 பொக்கிஷங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த 3 பெயர்கள் உங்களுடைய பொருளாதார கவலையும் மனபாரத்தையும் அப்படியே கரைச்சிடும். அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கா? அன்பான சகோதர சகோதரிகளே, அது அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் வருமானம், மன அமைதி, கவலை இல்லா வாழ்க்கை கொடுக்கட்டும். ஆமீன். இந்த உலகில் நமக்கு எல்லாம் தேவை என்ன தெரியுமா? ரிஸ்க், வாழ்க்கை வசதி, அமைதி, மன்னிப்பு. இது 3ஐயும் நமக்கு தரக்கூடிய ஒரே ஒருவர் தான், அவர் தான் அல்லாஹ். வாங்க ஆதாரங்களோட அந்த பெயரை பார்க்கலாம். முதல் பெயர் ரஸாக்கு. இதன் பொருள் அழகிய வார்த்தை, அள்ளி வழங்குவான். குர்ஆனில் அல்லாஹ் ரொம்ப அழகா சொல்கிறான், உயிர்களும் உணவு வாழ்வு கொடுப்பவன். ரஸாக், எல்லா உயிர்களுக்கும் உணவு வாழ்வு கொடுப்பவன். அவன் பேராற்றல் மிக்கவன். வருமானம் இல்லையா, கடன்கள் அதிகமாயிருச்சான நீங்கள் கலங்கும்போது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காலையில் வெறும் வயிற்றோடு கூட்டை விட்டு பறக்கிற ஒரு சின்ன பறவை சாயங்காலம் வரும்போது எப்படி வருது? நிறைய உணவோடு வந்து அந்த பறவைக்கு யார் உணவு தராங்களே, அவர் தான் உங்களுக்கும் உணவு தருவான். ரஸாக்காக உணவு அளிப்பான். இது இரண்டாவது பெயர் கஃபார். பொருள் மிக அதிகமாக மன்னிப்பவன். மனிதர்களாக நம்ம தப்பு செய்கிறது சகஜம். ஆனால் அந்த தப்பு நம்ம மனசை ஒரு பெரிய சுமையாக அழுத்தும் போது அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்று ஒரு சந்தேகம் வரும். அப்போ இந்த ஹதீஸை நினைச்சு பாருங்க. ஒரு மனிதன் வானத்தோடு மேகங்களை முற்ற அளவுக்கு பாவங்கள் செஞ்சாலும் அவன் உண்மையான வருத்தத்தோடு கஃபாரு கூப்பிட்டா அவன் அத்தனை பாவங்களையும் மன்னிச்சிடுவான். அவன் கதவுகள் யாருக்காகவும் எப்போதும் மூடப்பட்டதில்லை. கடைசியாக லத்தீஃப். இதன் பொருள் மிகவும் நுணுக்கமானவன். வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பெரிய ஆபத்து வர மாதிரி இருக்கும், ஆனால் நூலிட இடைவெளியில் தப்பிச்சு இருப்பாங்க. அது யார் செஞ்சது தெரியுமா? அதான் லத்தீஃப். கிருபியால நிச்சயமாக என் இறைவன்தான் நாடிகர்களுக்கு மிக நுணுக்கமான உபகாரம் செய்பவன். குர்ஆன் சொல்லுது, நமக்கு தெரியாமலே நம்மை காக்கிற அந்த பேரன்பு கொண்ட இறைவன். இந்த பெயரால் அலையுங்கள். எவ்வளவு பெரிய கஷ்டத்திலும் உங்களுக்கும் ஒரு மென்மையான பாதையை உருவாக்கி தருவான். ஒவ்வொன்றையும் 33 அல்லது 100 தடவை நம்பிக்கையுடன் ஓதுங்க. குறிப்பாக தொழுகைக்கு பிறகு ஓதுங்க. ரஸாக்கு 100 தடவை, லத்தீஃப் 100 தடவை, கஃபார் 100 தடவை, எல்லாத்தையும் 100 தடவை தொழுகைக்கு பிறகு ஓதுங்க. ஓதிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன நிக்கியத்து வச்சு ஓதுறீங்களா அதை அல்லாஹ்கிட்ட கேளுங்க. அல்லாஹ் தருவான். நீங்கள் அதனால் அழுது சொல்லுங்க, ரஸாக் எனக்கு ஹலால் ரிஸ்க் தா. லத்தீஃப் என்றால் சில சமயம் நம்மளுக்கு கஷ்டம் வரும், நாம் கேட்குறோம், அல்லாஹ் ஏன் இப்படி? ஆனால் பின்னாடி பார்த்தா நான் தான் புரியும் அந்த கஷ்டம் ஒரு நன்மை. நீங்கள் வேண்டியது தரலனா அதுக்கு பதிலாக பெட்டராக ஒன்றை அல்லாஹ் தருவான். அதனால் கஷ்ட நேரத்தில் சொல்லுங்க, லத்தீஃப் என் வாழ்க்கை நீ சாஃப்டாகு. கஃபார் சொல்லுங்க. ஒரு மனிதன் 100 தடவை தவறு செய்தாலும் 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னால் அல்லாஹ் மன்னிச்சிருவான். இரவு அமைதியில் கண்ணீர் விட்டு சொல்லுங்க, கஃபார் என்னை மன்னிச்சிருன்னு நீங்கள் துவா சொல்லணும். அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையில் எல்லா சொல்யூஷனுக்கும் இருக்கு ஒரு திருநாமங்கள். ரிஸ்க் வேண்டுமா? ரஸாக். அமைதி வேண்டுமா? லத்தீஃப். மன்னிப்பு வேண்டுமா? கஃபார். இன்று முதல் இது 3 திக்ரம் நம் லைஃப்பில் டெய்லி யூஸ் பண்ணலாம். சின்ன துவா, அல்லாஹ் ரஸாக், எங்களுக்கு ஹலால் ரிஸ்க் தா. லத்தீஃப், எங்கள் கஷ்டங்களை எளிதாக்கு. கஃபார், அல்லாஹ் எங்கள் வாழ்க்கையின் எங்கள் கஷ்டம் பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் இந்த துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. எல்லாரும் எங்களுக்காக துவா செய்யுங்க. நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன். ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.